ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பன் பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்லயே ரொம்பவே சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி வாங்க, இப்ப மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பரோட்டா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 250 கிராம் அளவு. இந்த அளவுக்கு மாவுல நமக்கு 6ல இருந்து 7 பரோட்டா அளவுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒருவேளை பரோட்டா அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா பொருளையுமே அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க. நீங்க விருப்பப்பட்டா மைதா மாவு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு கூட பயன்படுத்தி செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்க்கிற போது பரோட்டாவுக்கு நல்ல ஒரு கலரும் டேஸ்டும் கிடைக்கும். அதிகமா சேர்க்க வேண்டாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்ப இது கூட 1 முட்டை உடைச்சி சேர்த்துடலாம். நம்ம முட்டை சேர்க்கிற போது பரோட்டா ரொம்பவே சாஃப்டா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா முட்டை சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது சேர்க்கறதுனால நமக்கு முட்டையுடைய ஸ்மெல் எதுவும் வராது, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய். நெய்க்கு பதில் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம நெய் சேர்க்கிற போது பரோட்டாவுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லும் டேஸ்டும் கிடைக்கும், அதுக்காக தான். இப்ப இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பால் காய்ச்சின பால் இல்லைன்னா காய்ச்சாத பால், ரெண்டுலயும் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். பாருங்க, இப்ப மாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்ப இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இணக்கமா இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்டே பால் முட்டை இதெல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால தண்ணி அதிகமா தேவைப்படாது. 1/4 கப்புக்கும் குறைவா தான் தேவைப்படும். பாருங்க, இது மாதிரி மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 7ல இருந்து 8 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம மாவை எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா விரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப மாவு காயாம இருக்கிறதுக்காக இதுக்கு மேல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. மாவு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 2 மணி நேரம் போல ஊற வச்சிடுங்க. டைம் இல்லை அப்படின்னா 1 மணி நேரம் போல ஊறிச்சுன்னா கூட போதும். இப்போ இது 1 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பரோட்டா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இப்ப மாவு 1 மணி நேரம் போல நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கு. இது இப்ப கிச்சன் டாப்புக்கு மாத்திரலாம். கிச்சன் டாப்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை வச்சு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் போல நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு கையில நல்லா இழுத்து மடிச்சு விட்ட மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் பரோட்டா நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சாஃப்டா கிடைக்கும். பாருங்க, இப்ப மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. முன்ன இருந்ததை விட மாவு இப்ப இன்னும் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. இப்ப இதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் தடவி விட்டுறலாம். அவ்வளவுதான். இப்ப மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவுல நமக்கு 6ல இருந்து 7 பரோட்டா அளவுக்கு கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி மாவை நல்லா மடிச்சு விட்டுட்டு கையில வச்சு இது மாதிரி உருட்டி எடுத்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கூட விரிசல் இல்லாம ஒரே மாதிரி சேஃப்ல கிடைக்கும். இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பரோட்டாவுக்கு மாவு தயாராகிடுச்சு. அடுத்தது நம்ம பரோட்டா விரிச்சிடலாம். அதுக்கு கிச்சன் டாப்ல கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை வச்சு ஃபர்ஸ்ட் உள்ளங்கையில் லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. தேவைப்பட்டா அப்பப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா மெலிசா உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்டே மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு ஊற வச்சதுனால பரோட்டா விரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பேப்பர் மாதிரி மெலிசா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்ப இதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் தடவி விட்டுறலாம். எப்பயுமே பரோட்டா பண்றதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா தான் தேவைப்படும். அப்பதான் பரோட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். எண்ணெய் தடவிட்டு ஒரு ஓரத்துல பொறுமையா இது மாதிரி சுருட்டி விட்டு எடுங்க. இப்ப பேப்பர் மாதிரி ரொம்பவே ஈஸியா வந்துருச்சு. இது உள்ளங்கையில வச்சு சுருட்டிடலாம். இது மாதிரி பண்ற போது சென்டர்ல ஏர் பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதை உடைச்சு விட வேண்டாம், அப்பதான் பரோட்டா ரொம்பவே சாஃப்டா இருக்கும். இப்ப இந்த எண்டை அப்படியே உள்ள கொண்டு போய் லைட்டா அழுத்தி விட்டுருங்க. பாருங்க, இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது கிச்சன் டாப்ல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பரோட்டாவை வச்சு லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுறலாம்.
இது பன் பரோட்டா அப்படிங்கறதுனால ரொம்பவே மெலிசா இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா மொத்தமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பரோட்டா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு தோசைக்கல் வச்சிருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானதும் இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். இப்போ இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பரோட்டாவை உள்ள வச்சிடலாம். ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குழிவான தோசைக்கல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமா சேர்த்து வேக விடுவாங்க. ஸோ நம்ம பிளாட்டான தோசைக்கல் யூஸ் பண்றதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமா போட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு வேக விடுங்க. இது நல்லா மொத்தமா இருக்கிறதுனால ஸ்டவ் ஹைல வச்சு வேக விட்டீங்கன்னா உள்ள வந்து மாவு சரி வர வெந்திருக்காது. மீடியம் ஹீட்ல வச்சு வேக விட்டீங்கன்னா தான் மாவு உள்ளேயும் நல்லா சாஃப்டா வெந்து வரும். இப்போ பரோட்டா ஒரு சைடு லைட்டா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இது மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமா எண்ணெய் தடவிடலாம். பாருங்க, இப்ப நம்ம பரோட்டா 2 சைடும் நல்லா வெந்து பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பரோட்டாவையுமே ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இது இப்போ ஒரு சப்பாத்தி கட்டைக்கு வச்சுட்டு சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நல்லா தட்டி எடுத்துக்கலாம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே இது மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் பரோட்டா ரொம்பவே சாஃப்டா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம பன் பரோட்டா நல்லா லேயர் லேயரா ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பரோட்டாவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.